நான் எங்களுக்கான தீர்வை கேட்க முடியும். நாங்கள் அவர்கிட்ட தான் பணத்தை கொடுத்துருக்கோம். எனக்கு தேவை என்னோட பணம் திருப்பி கொடுத்துருங்க. எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். என்னோட காசு எனக்கு கொடுத்துருங்க. பெரிய கும்பிடா போட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியிருக்காங்க. 30 லட்சம் முதல் 50 லட்சம் வரை கொடுத்து பிளாட் வாங்கியவர்கள் குடியேறி 2 ஆண்டுகள் ஆன பின்பும் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை. இவர்கள் வாங்கிய நிலம் அனாதீன நிலமாக இருப்பதால் வீட்டு வரியை கூட வசூலிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. 350 பேருக்கு பட்டா வழங்கப்பட வேண்டிய நிலையில் 40 முதல் 50 கோடி வரை பணம் தர வேண்டியுள்ளது. விரைவில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று நம்பலாம். இப்போ இவ்வளோ 30 to 40 50 லேக்ஸ் கிட்ட அவங்க கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேர்லேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலை. 2018 and 19லேருந்தே அவங்க பே பண்ணிகிட்ருக்காங்க, லோன் பே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. காசா